நமது முரக்கட்டஞ்சேனை பகுதியிலே இவ்வாறான ஒரு நிகழ்விலே முதலாக இந்த பகுதியில் நடைபெறுகின்ற நிகழ்வில் ஒரு பாடசாலை சார்ந்த சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வில் கலந்து கொள்வதையிட்டு நான் மிகவும் மட்டற்ற முயற்சி கொள்கின்றேன். உண்மையிலே எமது இந்த கல்குடா பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் எங்களுக்கு விருப்பம் உண்டு. அதிலும் அதிகம் விரும்புகின்ற ஒரு ஊராக எமது முரக்கட்டஞ்சேனை இந்த பகுதி இருக்கின்றது. கடந்த காலங்களிலே என்னுடைய கற்பித்தலில் இணைந்திருந்த தற்போது இணைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அதிகளவான அன்பு மாணவ செல்வங்களை கொண்ட ஒரு பகுதியாக இந்த முரக்கட்டஞ்சேனை பகுதி இருக்கின்றது. உண்மையிலே மிகவும் அன்பானவர்கள். இந்த பகுதியில் இருந்து வருகின்ற மாணவர்களும் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று, அவர்கள் கீழ்ப்படிவானவர்கள், மிகவும் பணிவான கீழ்ப்படி குணம் கொண்டவர்கள். அப்படியான இந்த மாணவர்களை பெற்றதான பெற்றோர்கள் பாராட்டுக்குரியவர்கள். என்னுடைய தங்கராசா சார் அவர்கள் கூறியது போல கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூடுதலாக மக்கள் மத்தியிலே நான் அறிமுகமானது என்னுடைய மாணவர்களுக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 90% என்னுடைய மாணவர்கள் மூலம்தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் கூடுதலாக அறிமுகமானவன். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த தேர்தல் காலங்களிலே பல பெற்றோர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டது, அந்த நேரம் காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சை நடைபெற இருக்கின்றது. 8ஆம் மாதம் பரீட்சை நடைபெற இருக்கின்றது. 7ஆம் மாதம் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது. ஆகவே அங்கே இருக்கின்ற 300-400 மாணவர்களுக்கான இறுதிக்கட்ட வகுப்புகளை நடத்த வேண்டும். தேர்தல் ஒரு பக்கம், இங்காலே வகுப்புகளை நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மறுபக்கம் இருந்தாலும், அந்த தேர்தல் காலங்களில் இந்த பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட 32 நாட்களிலும் தேர்தல் பிரச்சாரத்தோடு சேர்த்து என்னுடைய வகுப்புகளை பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்கி என்னுடைய வகுப்புகளை நடத்தினார். காரணம் என்று சொன்னால், ஒரு பரீட்சைக்கு எழுத இருக்கின்ற மாணவர்கள், அதே வேளையில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களுடைய வகுப்புகள் நடத்தியாக வேண்டும். ஒரு பாடம் அவர்கள் சித்தி அடையாவிட்டால் 3 பாடங்களும் சித்தி அடையாமல் கருதப்படும். ஆக அந்த ஒரு இக்கட்டான சூழலில் இந்த வகுப்புகளை இறுதி கருத்தரங்களை நடத்தி ஆகணும் என்ற சூழல் இருந்தது. அந்த வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் கூறியதுடைய இந்த தேர்தலுக்கு பின்பும் நீங்கள் கட்டாயம் நேரம் ஒதுக்கி இந்த மாணவர்களுக்காக கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காக நான் கூடுதலாக சனி ஞாயிறு தினங்களிலே காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை மற்றும் எப்போதும் எனக்கு பார்லமென்ட் தவிர்த்து மக்கள் சந்திப்புகள் தவிர்த்து கிராம சந்திப்புகளை தவிர்த்து நேரம் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு அந்த கற்பித்தல் சார்ந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருப்பேன். உங்களுடைய தங்கராசர் அவர்கள் அந்த உரையில் அதான் சொன்னார், அதை விட்டுவிட்டாரோ என்று சொன்னார். நான் அதை விடவில்லை, ஆனால் அதை செய்து கொண்டிருக்கின்றேன். இருப்பினும் எங்களுடைய கௌரவ மாநச உறுப்பினர் ஜனார்தன் அவர்கள் கூறியது போல, அண்மையில் ஒரு சில முகவரி இல்லாத யாரென்று அடையாளப்படுத்தப்படாத ஒரு சில இணையதளங்களிலே ஒரு தனியார் கல்வி நிறுவனம் என்னுடைய படத்தை போட்டு அவர்கள் காட்சிப்படுத்த செய்திருந்தார்கள். அதற்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. அந்த விளம்பரங்களை நான் அப்புறப்படுத்திய பின்பு கேட்டதாக, அதுவும் வீதி அதிகார சேவைகள் கேட்டதாக கூறினார்கள். அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தொடர்ச்சியாக பார்லமென்ட் செல்லாமல் இங்கே உபகரண வேலையில் ஈடுபடுவதாக வழியிருந்தார்கள். இந்த பாராளுமன்றம் 9ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 7 மாதங்கள் கடந்து போகின்றது. கிட்டத்தட்ட 11 தடவைக்கு கிட்ட நான் பார்லமென்ட்டில் பேசியிருக்கின்றேன். இந்த முருகநஞ்சனை பகுதியில் இருக்கின்ற எமது பாடசாலை பகுதியை உள்ளடக்கின்ற இந்த முகாமை எழுப்ப வேண்டும் என்று 2 தடவை பேசியிருக்கின்றேன் பார்லமென்ட்டில். அதுக்கான கன்சார்ட் இருக்கின்றது. அதற்கான நான் பேசியதற்கான வீடியோ காட்சி இருக்கின்றது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனார்தன் அவர்கள் இருந்தவர்கள், சாட்சியாக எங்களுடைய வலய கல்விப்பணிப்பாளர் இருந்தவர். அந்த இடத்திலே நான் எழும்பி அங்கிருந்த ராணுவ உயரதிகாரியோடு பலமாக நான் பேசினான். இந்த முகாமை நீங்கள் அகற்ற வேண்டும், உடனடியாக நீங்கள் அதற்கான நேரத்தை தர வேண்டும். இது எங்களுடைய மக்களுடைய காணிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற காணிக்கு உட்பட்ட ஒரு பெண் வெளியிலே வீடு வாடகை எடுத்து வாடகை கட்டுகின்றார். பாடசாலை மாணவர்களுக்குரிய ஒரு முக்கியமான இடம் அது தந்தை ஆக வேண்டும். அப்பொழுது அந்த அதிகாரி சொன்னார், எங்களுக்கு 2 மாத காலத்துக்குள் நாங்கள் எங்களுக்கு விடுவித்தரும் சொன்னார்.
தொடர்ச்சியாக சம்பந்தமாக பேசிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதுக்கான அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய வலியங்களை பலவர்களை கேட்டால் நீங்கள் விளங்கும். அவர் அந்த கூட்டத்தில் இருந்தவர். அதே போன்று அந்த கிண்ணியடி பகுதியிலே ஏற்கனவே முகாம் இருந்த அந்த ரான்ஸ்போ அது அகற்றப்படாமல் இருந்த போது நாங்கள் அதையும் பேசிய உடனே பேசி அடுத்த கிழமையே அவர்கள் அந்த ரான்ஸ்போ மூலம் கலட்டி மாற்றினார். அதே சொல்ல வருகின்ற என்றால் அவருடைய மாநசபை உறுப்பினர் பெரான் அவர்கள் கூறியது போல சில நேர்மையான ஊடக தர்மத்தை கடைபிடிக்கின்ற பக்கச்சார்பு இல்லாத உண்மையை உண்மையாக எழுதுகின்ற அருமையான ஊடகங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் தாங்கள் அறிந்ததை மட்டும் எழுதுகின்ற, தாங்கள் தெரிந்ததை மட்டும் எழுதுகின்ற, தாங்கள் புரிந்ததை மட்டும் எழுதுகின்ற அனாமதயமான ஊடகங்கள் இருக்கின்றது. எதையும் நாங்கள் அறிந்ததை எழுதக்கூடாது, அறிந்து கொண்டு எழுத வேண்டும். எதை நாங்கள் புரிந்ததை எழுதக்கூடாது, புரிந்து கொண்டு எழுத வேண்டும். நாம் விளங்கியதை எழுதக்கூடாது, விளங்கிக் கொண்டு எழுத வேண்டும். இருபக்க சாரான கருத்துக்களை கேட்க வேண்டும். அதான் உண்மையான ஊடக தர்மம். சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலே தங்களுடைய பிரத்திய தொழிலாக மதுபான சாலைகளை நடத்துகிறார்கள். இன்னும் இன்னும் சட்டவிரோதமான வேற வேற தொழில்களை செய்கின்றார்கள். நாங்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கின்றோம். இதை தரக்குறைவாக எழுதுவதென்றால் இவர்கள் இந்த மாவட்டத்தில் பற்றுள்ளவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய கல்வி செல்வத்தை குளிரோட்டி புதைக்க நினைக்கின்றவர்கள். ஆகவே நாங்கள் இதையும் சரியாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு எழுத வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம். அதான் ஊடக தர்மம். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் என்று சொல்லி பெருமைப்படுவதை விட ஒரு ஆசிரியர் இருக்கிறதை நான் பெருமைப்படுகிறேன். கடந்த கால கற்பித்தலில் நாங்கள் 6000 பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கின்றேன். தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற பட்டதாரி மாணவர்களில் காப்போத்த உயர்தர மாணவர்களில் 221 மாணவர்கள் முற்றிலும் இலவசமாக கேட்கின்றார். இந்த 221 மாணவர்களுக்கும் ஒரு வருடத்துக்கு தேவையான பேத்திய வகுப்புக்கான பணம் 27,50,000 ரூபாய். இதை இவ்வாறு எழுதுகிறவர்கள் ஒரு பிள்ளையை பொறுப்பெடுக்க முடியுமா? இவ்வாறு எழுதுகிறவர்கள் 6000 இல்ல 6 பட்டதாரிகள் உருவாக்க முடியுமா? எதையும் புரிந்து கொண்டிருந்த வேண்டும். எதையும் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் பெற்றோர்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் ஒரு காலகட்டத்தில் எந்த துறையை எடுத்தாலும் பெரிய உயர் பதவியில் இருந்தவர்கள் தமிழர்கள். அனைத்து உயர் பதவிகளையும் தமிழர்கள் இருந்திருந்தார். இன்று அந்த நிலை மாறி இருக்கின்றது. கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தில் நாங்கள் உரிமைக்காக உடலை இழந்திருக்கிறோம், உயிரை இழந்திருக்கிறோம், உடைமைகளை இழந்திருக்கிறோம். உரிமைக்காக நாம் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் விழுந்து போனேன். நாம் யார்? தமிழர்களாகிய நாம் யார்? அடிக்கடி நான் சொல்லுகின்ற விஷயம், ஒரு ஒழிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட காணாமல் போக செய்யப்பட்ட ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் நாம். மீண்டும் நாம் எழும்ப வேண்டுமானால் கல்விக்கூடாகவும் பொருளாதாரத்துக்கூடாகவும் எமது சமுதாயத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். 1949க்கு பின்பு பிரித்தானிய காலனித்துவத்தில் இந்த நாடு விடுதலை பெற்ற பின்பு இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு வந்த சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட இந்த நாட்டு தலைவர்கள், இந்த நாட்டு அரசாங்கங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றித்தான் வந்திருக்கிறது. இன்றைய சூழலில் குறிப்பாக 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு மஹிந்த அரசு 2015 தோற்கடிக்கப்பட்ட பின்பு இப்போது உருவாகியிருக்கின்ற இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசில் ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து முன்னோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச், அரசியல் அமைப்பு மாற்றப்பட்டு அது எங்களுக்கான ஒரு சிறந்த தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது.